ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சில்க் காட்டன் saree பார்டர் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரியை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 16 பேனல் அனாக்களி 16 பேனல் அனாக்களி சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து பாட்டம் பார்ட்டுக்கு கீழே வந்து பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து ஒரு 2 மீட்டர் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி மேலே டாப் போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்து லைனிங் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாரியில் இருக்கக்கூடிய முந்தான பார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாடி போர்ஷனுக்கு வந்து லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் லைனிங் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டுக்கு வர மாதிரி நான் வந்து இப்போ மடித்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 பார்ட் வந்து நம்ம பாடி போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹிப் டு பாட்டம்னு சொல்லி 2 போர்ஷன் இது வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பாடி போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மடித்து நம்ம தையலுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து டாப் போர்ஷனும் பாடி போர்ஷனும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து தையலுக்காக நான் விட்டுருக்கேன் ஒரு 1/2 இன்ச்சு. ஷோல்டர் டு ஹிப்பு ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேங்க. கரெக்டாக வந்து நமக்கு ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் உங்களுக்கு என்ன அளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிட்டேன். அது மாதிரி மேலே தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் நான் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வைக்கிறேன்னா 3 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா கழுத்தோட அகலம் நான் வந்து வைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்தோன்னா இல்லை ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து தையலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ரிப்பு நம்ம வந்து விடுவோம் இல்லைங்களா, ஷோல்டர் வந்து நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு. அதே மாதிரி ஆம் ஹோலோட இறக்கம் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஷோல்டருக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கு லைன் போட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக கட் பண்ணும்போது எங்கள் பாப்பா எழுந்துட்டா, இடையில வந்து அவங்களும் வீடியோக்குள்ளே வராங்க. நான் பாருங்கள் இப்போது நம்ம அந்த ரெடி அளவுலேருந்து நான் கரெக்டாக வந்து ஒரு 6 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தையலுக்காக விட்டுருக்கேன். சாரி, ஆம் ஹோலோட உயரம் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது அது கரெக்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஆம் ஹோலோட உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ என்னோடய மார்பு சுற்றளவு கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச் வந்து என்னோடய அப்பர் செஸ்ட் ரவுண்டு. அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 அப்படிங்கிறது கிடைக்கும். 1 இன்ச் வந்து தையலுக்காக லூஸ்க்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச், அப்போ 9 + 1 வந்து 10 இன்ச்சு. நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா வளைவு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 17, அதில் பாதி 8.5. அப்போ இந்த இப்போ மார்க் பண்ணுற பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த ஆம் ஹோல் வளைவு வந்து 8.5 அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக வரணும். கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு 10 அப்படிங்கிற இடத்துலையும் கரெக்டாக பாயிண்ட் வந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. இது போக தையலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தையலுக்கு வந்து கொடுக்கறது 2 இன்ச்சும் நீங்கள் கொடுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு 32. அப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8 அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் ஒரு மார்க்கிங், அப்புறம் 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெடி அளவையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிப் சைடில் லைட்டாக ஒரு சின்ன கர்வ் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக சைடில் வந்து கர்வ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இன்னுமே நமக்கு வந்து நீட்டாக சைட்லலாம் வந்து ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா ஃபிட்டிங்காக பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் இப்போது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷன் நான் வந்து மார்க் பண்ணுறேன். 9 இன்ச் வந்து பார்த்தோன்னா இறக்கம் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஷோல்டர் கழுத்து அகலம் வச்சு பார்த்திங்களா அதே மாதிரி கழுத்தகம் கீழையும் வந்து அதே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ ரெடி அளவில் நம்ம வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கிறேன். இப்போ நான் நார்மலாக வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் நெக் தான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இதை வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த லைட்டாக வளைவுக்கு நம்ம கட் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா அதையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த மேலே மடித்து போட்டிருந்தோம் இல்லைங்களா ஷோல்டர் நமக்கு எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நெக்கு வந்து நான் ஒரு டிசைனர் நெக் மாதிரி நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணணும். இப்போ நம்ம அந்த பேக் போர்ஷனில் நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நெக்கு அதை அப்படியே நீங்கள் லைட்டாக அப்படி டப் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா போதும். அந்த சாக் பீஸோட அச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு விழுகும். ஸோ நம்ம அதை அப்படியே வச்சு லைட்டாக ஒரு நெக் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அப்படியே தட்டி விட்டிங்கன்னா அழகாக நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நெக்கோட அச்சு அந்த சாக் பீஸ் வந்து நமக்கு வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துக்கணும். அதான் ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து நெக் வந்து இறக்கம் 6 இன்ச்சு தான் கொடுக்க போகிறேன். அகலம் வந்து பேக் பார்ட் மாதிரியே 3 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நான் வந்து வரைகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது நெக் டிசைன் நம்ம பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நெக்கு வந்து நான் 6 இன்ச் வந்து வைக்கிறேன். மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக ஏதாவது ஒரு டிசைன் நெக் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து ஓகேங்களா நல்லா கவனிங்க. இந்த ஷோல்டரில் இருந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி ஒரு போட் ஷேப் மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த போர்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக அந்த பாடி பார்ட் வந்து ப்ளூ கலர் வரும் இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம வந்து அந்த இப்போ நான் பெருசாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ மார்க் பண்ணுற பார்த்திங்களா இந்த போர்ஷன் மட்டும் பிங்க் கலரில் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வளைவு அழகாக கொடுத்து டெப்த் எந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கொடுத்துக்கோங்க. இப்போது நான் மார்க் பண்ணுற பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நமக்கு பிங்க் கலர் கான்ட்ராவர்சி வரும். அதாவது நெக் வந்து நமக்கு 6 இன்ச்சுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த லைன் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம இந்த சாரியோட பீஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ இந்த லைன் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த லைன் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பிங்க் கலர் சாரி பீஸ் வந்து வந்துடும். ஸோ மீதி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ப்ளூ பீஸ் வந்து பாடி போர்ஷனில் வரும். ஸோ இப்போ நமக்கு பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து இந்த டிசைன் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்து இந்த சாரீ வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் கொடுக்கணும் இல்லைங்களா. லைட்டாக ஒரு சின்ன கர்வ் கொடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் போர்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளூ பீஸ் வந்து இதை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து 1 மீட்டர் தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அந்த டிசைன்ஸ் போனோன்னா மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நல்லா எல்போக்கு மேலே வரைக்கும் வச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன பஃப் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் வந்து ஸ்லீவுக்கு கட் பண்ணக்கூடிய துணியை வந்து நான் டபுள் ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். அதாவது 4 பீஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரா எட்ஜஸ் இருக்கிறது வந்து அந்த அன்ஈவனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக நான் வந்து விட்டுருக்கேன். ஹைட் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 இன்ச் வந்து பார்த்தோன்னா நான் ஹைட் வந்து எடுக்கிறேன். பாருங்கள்
கரெக்டாக ஒரு 10 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்லீவ் மாடல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். 90s பப் ஸ்லீவ்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு கரெக்டாக 10 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஸ்லீவோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி மேலே நான் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. எனக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா பிசர்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.5 இன்ச் நம்ம தையலுக்காக கொடுக்கறது வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்கள், கேப் ஹைட் வந்து நம்ம ஒரு காமனாக வந்து ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணுவோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வைக்கும் போது 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேப்போட ஹைட்டு. ஓகேங்களா. ஸோ இது மேலேருந்தே அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடலாம். அப்போலாம் உங்களுக்கு பேசிக் ஸ்லீவ் வரைஞ்சிட்டு கூட இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஸ்லீவ் வரைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேக் பார்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு பேக்குக்கு அதுமாதிரி அப்படி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு லைட்டாக கர்வ் கொடுத்து எடுப்போம் இல்லையா, இந்த மாதிரி மார்க் பண்ணோம். இது வந்து எப்போது நம்ம வந்து மார்க் பண்ணுற ஒரு ஸ்லீவ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மேலே வந்து பப் ஸ்லீவ் நம்ம கொடுக்கறதுனால கரெக்டாக அந்த ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பாக்ஸ், அதாவது அந்த வளைவு நம்ம எப்படி வரணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 3x3 வந்து வர மாதிரி அந்த பாருங்கள். இப்போ நான் பாக்ஸ் போடுறேன் பார்த்தீங்களா, அது அந்த பாக்ஸ் வழியே அப்படியே லைட்டாக இறங்கி அந்த எப்பவும் போல் நம்ம கர்வ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்லீவுக்கு நார்மல் கர்வ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கர்வில் இறங்கி வந்துடுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. இப்போ அந்த ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து எனக்கு அந்த துணி வந்து ரெடி அளவு கரெக்டாக இருக்குது. 8.5 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. இதை நான் வந்து மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விடணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து துணி பத்தலை. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா துணி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். எங்கள் குட்டி இருக்காங்க பாருங்கள், பையனுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க, மழை பெய்யுதுன்னு சொல்லி ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப சேட்டை 2 பேரும். ஓகே பாருங்கள், இப்போ நான் வந்து இப்போ இந்த பஃப்புக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கறதுக்காக அந்த லைட்டாக ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அந்த ஸ்லீவோட லைன்லேயே நான் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறேன். இவ்வளோ தான். ஏன்னா அந்த மேலே நம்ம 3x3 அந்த பாக்ஸ் குட்டியாக போட்டிருக்கோம், அந்த வளைவு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் வந்து அந்த பஃப் வந்து நமக்கு கொடுக்குறது. ஸோ இது வந்து பஃப்னா ரொம்ப பஃப் ஸ்லீவ் நம்ம நார்மலாக இப்போ போடுறோம் பாருங்கள், அந்த மாதிரி பஃபெல்லாம் வராமல் கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போது இதை கட் பண்ணி அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் லைட் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து கர்வ் கொடுப்போம் இல்லைங்களா, அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். லைட்டாக அந்த மேலே லைட்டாக தூக்கியிருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 2-3 ப்ளீட் தான் வந்து குட்டியாக பஃப் ஆகிற மாதிரி வரும். நான் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக துணியை வந்து ஆட் பண்ணணும். அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த முந்தான போர்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம அந்த லைனிங் துணியை வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இதில் பாருங்கள், நான் வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து ஒரே இதில் போட்டு கட் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து துணி பத்தலை. ஸோ அதனால் இங்கே பாருங்கள் போட்டு காமிக்கிறேன். பேக் போர்ஷன் மட்டும்தான் போட முடியுது. இன்னொன்று ஃப்ரண்ட்டு போட்டோன்னா நமக்கு வந்து ஷோல்டருக்கு மேலே பத்தாத மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து அந்த பேக் போர்ஷன் மட்டும் தனியாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து துணியை வந்து நம்ம கிளாத் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது ஸ்லீவ் வந்து இதில் பத்தாது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை தனியாகவே போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து சாரீ துணியை தான் நம்ம வந்து கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. இவங்க பாருங்களேன் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஓகே, இப்போ இந்த பேக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து பத்தலை. ஸோ அதனால் வந்து தனியாக வந்து இதை போட்டுட்டு ஸ்லீவுக்கு வந்து அந்த பிங்க் கலர் சாரீ கிளாத்தை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவோடு இருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
அந்த லைனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து குட்டி குட்டியாக பீகாக் டிசைன் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இதை மாற்றி போடும்போது அந்த பீகாக்கோட ஷேப்புமே வந்து மாறிடும். ஸோ அதனால தான் ஸ்லீவுக்கு வந்து பத்தலை. இல்லை நான் வந்து இது வந்து ஹரிசாண்டல் லைன் மாதிரி இருக்குது, நம்ம ஸ்ட்ரைப்பு லைன் மாதிரி ஃப்ரெண்டுக்கு போட முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து சாரீ கிளாத்தே கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ பாருங்கள், துணி வந்து இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. நம்ம வந்து பேக் பார்ட்டன் போட்ட மாதிரி ஹரிசாண்டல் லைனில் போட்டோன்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து பத்தாது. அதாவது ஃபோல்டிங் வந்து பத்தலை, டோட்டலாகவே எக்ஸஸாக கிளாத் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா மீதி இருக்க அந்த கிளாத்தை நான் அப்படியே வந்து விரித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து போட்டோன்னா அந்த ஸ்ட்ரைப்பு லைனும் வந்து மாறிடும். ஸோ டோட்டலாகவே நமக்கு வந்து எல்லாமே வராது. அதனால் வந்து பேக் போர்ஷன் ஹரிசாண்டல் லைனை கட் பண்ண மாதிரி அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த துணியை வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து விரித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கிறேன். இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டுடுங்க. போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக வருது. ஸோ இதில் மிச்சம் இருக்கிற துணியில் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து சாரீ கிளாத்து பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து துணி வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இன்னும் எக்ஸஸாக 1.5 இன்ச்சுக்கு தையலுக்கு துணி ஆட் பண்ணோம் இல்லையா லைனிங் கிளாத்தில். ஸோ அதுக்கும் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த சாரீ பீஸை வந்து இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம பாட்டம் போர்ஷனுக்கு லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைனிங் வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து 2 மீட்டர் துணி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அது நமக்கு எந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா பாடி டாப் போர்ஷன் கட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த துணியை வந்து நான் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த துணியை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ராஸாக கோடு வந்து இதில் போட போகிறோம். இந்த துணியை வந்து நான் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். அதாவது 4 பீஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்படி லைட்டாக க்ராஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி, நீங்கள் ஸ்கேல் உங்களுக்கு பெரிய ஸ்கேல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்படி க்ராஸாக நம்ம வந்து போட்டிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸஸ் சைடில் உங்களுக்கு லைனிங் கிளாத் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு லைனிங் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கர்ட் பேட்டர்னுக்கு போடுற மாதிரியே நம்ம வந்து போடலாம். பட் இருந்தாலும் லாஸ்ட்டு நான் ஒரு ஃப்ராகு தைக்குமோ அந்த மாதிரி தான் போட்டேன். சரி, இந்த ஃப்ராகுக்கு வந்து பேனல் மாதிரி நான் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் 2 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சிங்கிளாக வந்து பார்த்தோன்னா நமக்கு 4 துணி வந்து கிடச்சிருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த ஃபோல்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த சிங்கிள் பீஸு ஒன்று வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். அதே மாதிரி தான் பேக் பீஸ்க்கும் லைனிங் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. லைனிங் வந்து பார்த்தோன்னா ஹைட் வந்து நமக்கு ஒரு 33 இன்ச்சஸ் வந்து தான் நமக்கு வந்து ஹைட் இருக்குது. நம்ம வந்து ஹிப் டு பாட்டம் நமக்கு வந்து பார்த்தோன்னா 37 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சு தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மேபி லைனிங் கம்மியாக இருக்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. இப்போ நான் வந்து ஹைட் வந்து 33 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம வந்து அகலம் வந்து நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைனிங் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 2ஐயும் மடித்து போட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கொஞ்சம் கீழே கர்வ் மாதிரி நமக்கு வரணும் இல்லைங்களா. ஒரு சைடு வந்து அப்படியே லைட்டாக கர்வ் மாதிரி சுற்றி வந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னரில் நான் இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு சுற்றி மடித்து அடிக்கும்போது அந்த வளைவு ரவுண்டாக நமக்கு வர மாதிரி லைட்டாக நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட கட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லைனிங்கும் நீட்டாக மடிச்சு அடிக்கிறதுக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் உள் பக்கமும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து லைனிங் போர்ஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியில் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். சாரியில் வந்து இப்போ நம்ம பார்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது மேலே கீழே 2 சைடுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து நமக்கு பார்டர் வந்து கட் பண்ணிடணும். ஸோ அந்த இதில் குட்டி குட்டியாக வந்து அங்கங்கே பீகாக்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா பிரிண்டடில். ஸோ அது வந்து எந்த மாதிரி கரெக்டாக நேராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பார்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. நமக்கு வந்து 2 சைடும் வந்து பார்டர் தேவைப்படாது, ஒரு சைடு மட்டும் பார்டர் இருந்தால் போதும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம பார்டர் வந்து ஏதாவதுக்கு நம்ம வந்து பின்னாடி கொஞ்சம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் ஒன் சைடு கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சாரியை மடிப்போம் பார்த்திங்களா, எப்பவும் போல் நம்ம சாரியை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏஜ் இந்த ஏஜ்னு சொல்லி மடிப்போம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து 4ஆக மடிப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் 8ஆக மடிப்போம் இல்லைங்களா. இப்போ அதை வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஃபோல்டிங் வந்து மடிச்சிருக்கேன், அதாவது 16 பீசஸ் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கும். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 பீசஸ் வந்து இதில் இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி மடித்து நீங்கள் வச்சுக்கோங்க. சாரீ வந்து எப்போ நம்ம துணி மடிக்கிறதுக்காக மடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நான் பார்டரில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஹிப் டு பாட்டம் ஹைட் வந்து பார்த்தோன்னா 37 இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்து வேணும். தையலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச்சஸ் நம்ம வந்து விட்டாலும் நம்ம கீழே வந்து மடிச்சடிக்க போகிறதில்ல, மேலே டாப் போர்ஷனோ பாட்டம் போர்ஷனோ ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அதுக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதுமானது தான். ஸோ அதனால் எனக்கு 37.5 அந்த இன்ச்சஸ் வந்து இருந்தால் போதும், எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த எக்ஸஸாக இருக்கிறது முன்பின்ன இருக்கிற கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் சில்க் காட்டன் அப்படிங்கிறனால நல்லா வந்து புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மடிக்கிறதுக்கு வரலன்னா ஏதாவது வெயிட் கூட வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வெயிட் வச்சிங்கன்னா கரெக்டாக நின்றுக்கும். இந்த சைட்லலாம் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இது மேல் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம அந்த டேப்பை வச்சு அளந்து பார்க்கும்போது எனக்கு வந்து 8.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. இதில் பாதி 4.25 நான் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சென்டர் மார்க் பண்ணதில் இருந்து 1.5 இன்ச்சு அந்த சைடும் 1.5 இன்ச் இந்த சைடும் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அது எனக்கு வந்து 3 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே பார்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த கட்டிங் செக்ஷன் வந்தால் போதும். அந்த மேலே வந்து பேனல் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கிற வரைக்கும் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த சைடும் கரெக்டாக அந்த லாங் ஸ்கேலை வச்சு பார்டருக்கு மேலே ஒரு 4 இன்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வர மாதிரி, ஏன்னா பார்டரை ஒட்டி நம்ம வந்து கட்டிங் போகாமல் அதுக்கு மேலேயே ஒரு 4 இன்ச்சோட அந்த கட்டிங் வந்து முடிகிற மாதிரி இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக துணி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சிசருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து துணி வந்து மடித்து வச்சுருக்கோம், 16 பீசஸ் துணி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அதை மொத்தமாகவே நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக பொறுமையாக நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பார்டருக்கு மேலே நான் ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் அந்த கட்டிங் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸ்டிச்சஸ் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுருக்கேன். கரெக்டாக அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். பொறுமையாக கட் பண்ணுங்கள். துணி வந்து மொத்தமாக இருக்கிறனால நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள்.
கரெக்டாக அந்த பார்டருக்கு மேலே பாருங்கள் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதோட அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் வரைக்கும் ரொம்ப ஒட்டி போகாமல் இந்த மாதிரி நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம அதை கட் பண்ணி எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16 பீசஸ் வந்து பார்த்தோன்னா பேனலில் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனார்கலி வந்து நல்ல ஃப்ளோராக சூப்பராக இருக்கும் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் பாருங்கள். இப்போ இதை நான் அதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இதில் வந்து 16 பீசஸ் வந்து பேனல் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் வந்து 8 பீஸும் பேக்கில் வந்து 8 பேனலும் வர மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ